திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு குடியரசு தின வாழ்த்துக்களுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி 77வது சுதந்திர தின விழா கொசிமாவில் கொண்டாட போகிறாங்க. ஒவ்வொரு குடியரசு தினமாகட்டும் சுதந்திர தினமாகட்டும் அங்கே கோயம்புத்தூர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் சார்பாக ஒன்று கூடி கொண்டாடுவாங்க. அந்த நிகழ்ச்சியை நாம் ஒவ்வொரு வருஷமும் கலந்துட்டு தியாகிகள் நினைவாக நமக்கு தெரிஞ்சதை நான் பேசுவேன். அதில் நம்ம போய் கலந்துக்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போது கொசிமாவின் தற்போதைய தலைவர் ஸ்டீல் ஃபேப் மதிவாணன் அவர்கள் கொடியேற்றி வைத்து இந்த விழாவை துவக்கி வைப்பார். இமிடியேட் பாஸ்ட் பிரசிடெண்ட் நடராஜன் அவர்கள் அவருக்கு உதவி செய்வார். தற்போது திரு மதிவாணன் அவர்கள் நமது தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்ய இருக்கிறார். நாம் அனைவரும் இணைந்து நமது தேசிய கொடிக்கு வணக்கத்தை தெரிவிப்போம். இந்த கொடி நமது இந்திய தேசத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் இணைக்கும் தொப்புள் கொடி உறவு போல இந்த தேசிய கொடி. அனைவரும் அதற்கு வணக்கத்தை தெரிவிப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இந்த கொடி திருப்பூர் குமரன் தன் உயிர் நீக்கும் சமயத்திலும் கூட உயர்த்து பிடித்த கொடி, தேசிய கொடி. அடுத்து நமது செயலாளர் குமார் அவர்கள் ஒவ்வொருவராக பேச அழைக்கிறார். முதலில் பேசும் வரும்படி நமது தலைவர் மதிவாணனை அழைக்கிறார். தற்போதைய தலைவராக ஸ்டீல் ஃபேப் மதிவாணன் அவர்கள் தலைவராக இருந்து இன்றைக்கி கொடியேற்றார். தலைவர் உரையில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரி சிறப்பாக நாம் இந்த பொது நிகழ்வில் சுதந்திர தின விழாவில் குடியரசு தின விழாவில் கலந்து சிறப்பிக்கணும்னு கேட்டார். அத்துடன் மறைந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் நினைவாக ஒரு நிமிடம் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு கேட்டார். அதனால் அனைவரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. அதே சமயத்தில் முன்னாள் தலைவர் திரு நடராஜ் அவர்கள் பேசுகிற போது தமிழ்நாட்டில் எந்தெந்த தியாகிகள் சுதந்திர போராட்டத்துக்கு செயல்பட்டாங்கிறத நினைவு கூர்ந்தார். மாவீரன் புலித்தேவன், வீரமங்கை வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வெள்ளையர்களை கலங்கடித்த மருது சகோதரர்கள், கவிதையில் போர் புரிந்த மகாகவி பாரதியார், கொடிகாத்த திருப்பூர் குமரன், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இணையாக கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார், சிறைக்கு சென்று குஷ்டரோகியாக மாறிய சுப்பிரமணிய சிவா போன்ற தியாகிகளை நினைவு கூர்ந்து பேசினார். கடந்த வருடம் இதே குடியரசு தின விழாவில் அடுத்த முறை மிகச்சிறப்பாக கொண்டாடி வர வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதுபோல இனி வரக்கூடிய ஆண்டுகளில் நமது குடும்பங்களில் உள்ளவர்களை அழைத்து சிறுவர்களுக்கு போட்டி வைத்து விழாவாக கொண்டாட வேண்டும் என்று தனது கருத்தை வலியுறுத்தினார். இங்கே வருகை தந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, உரிமையாளராக இருக்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் வர்ற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த கொசிமா அமைப்பு உருவாக்கி கிட்டத்தட்ட 53 வருடமாக அது இயங்கிட்டு வருது. இதில் முன்னாள் தலைவர்கள் இருக்கிறாங்க, செயற்குழு உறுப்பினர் இருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் இன்றைக்கி வந்து கொடியேற்று விழாவில் கலந்துக்க போகிறாங்க. இதையே நான் கேமராலாம் வச்சு செட் பண்ணி விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா அதில் இந்த கொடியேற்று விழாவில் கலந்துக்கணும், ஒவ்வொருத்தராக பேசுவாங்க, அப்போ நம்மையும் பேச சொல்லுவாங்க. பேசுகிறதுக்காக நான் வந்துட்டேன். எடுக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட பொறுப்பு கொடுத்து அவரும் எடுத்திருக்காரு. அருமையாக வந்திருக்குது. ஆனால் நான் நினைக்கிற மாதிரி வரல.
ஆடியோ சுத்தமாக அவுட்டு. அதனால் இது போஸ்ட் ப்ரொடக்ஷனாக அங்கே நடந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன். தயவு செஞ்சு இதை குசிமா உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் மன்னிச்சுங்க. ஏன்னா ஒரு செயல் செய்கிற போது இந்த மாதிரி சில தடங்களெல்லாம் வருது. இடையில நாம் போய் பார்க்குறதுக்கும் வழி இல்லை. ஏன்னா நான் அங்கே வந்து கொடியேற்று விழாவில் இருக்கிற ஒரு சின்ன தவறும் கூட நடந்துடக்கூடாதுங்கிறத முக்கிய காரணமாக இருக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த தியாக நெஞ்சங்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவங்க என்னென்ன செயல் இந்த தேசத்தை விடுதலை பண்ணுறதுக்காக செய்கிறாங்களோ அதை நினைவு கூர்ந்து பேசணும். என்னுடைய முழு கவனம் அதில் இருந்தது. அதனால் நாம் இதை சரியாக கவனிக்க முடியல. முன்னாள் தலைவர் நடராஜ் அவர்கள் பேச்சை தொடர்ந்து இதற்கு முன்பு தலைவராக இருந்த ப்ரொஃபஸர் திரு ஜெகதீசன் அவர்கள் தனது உரையை தொடங்குகிறார். அவர் ஒரு சிறந்த நகைச்சுவை பேச்சாளர். பல மேடைகளிலே சிறப்பாக பேசியிருக்கிறார். தற்போது சுதந்திர தின விழாவை பற்றி அவர் சிறப்பான கருத்துக்களை சொன்னார். குடியரசு தின விழாவிற்கும் சுதந்திர தின விழாவிற்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னார். அதற்கு பிறகு இதுவரை எத்தனை குடியரசுத் தலைவர்கள் இருந்தார்கள், அவர்களது பெயரையும் எந்த ஆண்டு ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார்கள் என்பதையும் தெளிவாக பேசினார். முதல் ஜனாதிபதி மாண்புமிகு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஜனவரி 26, 1950. இரண்டாவது ஜனாதிபதி மாண்புமிகு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் மே 13, 1962. மூன்றாவது ஜனாதிபதி மாண்புமிகு ஜாகீர் உசேன் மே 13, 1967. நான்காவது ஜனாதிபதி மாண்புமிகு வி கிரி மே 3, 1969. ஐந்தாவது ஜனாதிபதி மாண்புமிகு முகமது இதயத்துல்லா ஜூலை 1969. மாண்புமிகு நீலம் சஞ்சீவ் ரெட்டி 1977. மாண்புமிகு கியானி ஜெயல்சிங் 1982. மாண்புமிகு வெங்கட்ராமன் 1987. மாண்புமிகு சங்கர் தயாள் சர்மா 1992. மாண்புமிகு KR நாராயணன் 1997. மாணவர்கள் விரும்பும் மாண்புமிகு APJ அப்துல் கலாம் 2002. மாண்புமிகு பிரதீபா பட்டேல் 2007. மாண்புமிகு பிரணாப் முகர்ஜி 2012. மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் 2017. மாண்புமிகு திரௌபதி முர்மு ஜூலை 2022 ஆகிய ஜனாதிபதிகள் அவர்கள் பொறுப்பேற்று நமது அரசியல் சாசன சட்டத்தை நிறைவேற்றி வந்தார்கள். புதிய அரசியல் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் நமது ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற வேண்டும். நமது இந்திய தேசத்தின் முதல் குடிமகனாக இருக்கும் குடியரசுத் தலைவர்கள்தான் குடியரசு தினத்தன்று கொடியேற்றுவார்கள். இதுபோல ஒவ்வொரு ஆண்டும் நாம் நமது இந்திய தேசத்தின் குடியரசு தின விழாவையும் சுதந்திர தின விழாவையும் நமது கொசிமா சார்பாக கொண்டாடி வர வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பம். இத்துடன் வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி தமது கருத்துக்களை எடுத்துச் சொல்லி விடைபெற்றார். அனைவரும் கரவோசை எழுப்பி அவருக்கு நன்றி தெரிவித்தார்கள். அடுத்ததாக முன்னாள் தலைவர் லோகநாதன் அவர்கள் தனது உரையை நிகழ்த்துகிறார். அனைவருக்கும் சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை சொல்லி இந்த இரத்தம் சிந்தி பெற்ற இந்த சுதந்திரத்தை, குடியரசை நாம் அனைவரும் பேணி காக்க வேண்டும். இன்று காலையில் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்தேன், கொசிமா வாட்ஸ்அப்பில். அதில் தமிழ் ஒளி குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்கும் உள்ள வித்தியாசங்களை எழுதியிருக்கிறார். அனைவரும் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களெல்லாம் பேசிவிட்டார்கள், நான் அதிகம் பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்று அடுத்தவரை பேச அழைத்தார். அதுக்கடுத்தது என்னை பேச சொன்னாங்க. நான் இப்போது பேச்சை ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய 77வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களே, செயற்குழு உறுப்பினர்களே மற்றும் முன்னாள் தலைவர்களே,
இந்த நிர்வாக குழு உறுப்பினர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல் சுதந்திர தினமாகட்டும், குடியரசு தினமாகட்டும் மிகச்சிறப்பாக எல்லாத்தையும் வர வச்சு கொடியேற்றி மிகச்சிறப்பாக கொண்டாடி வர்றோம். அதுக்கு முதல்ல பாராட்டுக்கள். ஏன்னா நம்மளது ஜாதி மதம் வேறுபாடு இருந்தாலும், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு பண்டிகை இருந்தாலும், நமது இந்திய தேசம் முழுவதுமே இந்தியர்கள் ஒவ்வொருவருமே மனதில் நிறுத்தி கொண்டாடக்கூடிய திருவிழா 2 நாள். ஒன்று ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அடுத்தது ஜனவரி 26 குடியரசு தின விழா. இந்த 2க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, அதையெல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் நம் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தியாகிகள் எல்லாம் எப்படி இந்த ஜனவரி 26 அன்னைக்கு குடியரசு தின விழாவை கொண்டாடினாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். 1927ஆம் ஆண்டு அப்போ எல்லாம் விடுதலை வேள்வி தீ இந்தியா முழுவதும் பரவிய தருணம். அந்த தருணத்தில் நிறையா கொந்தளிப்பும் போராட்டமும் நடந்துட்டு இருந்த சமயம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு முடிவு பண்ணாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி சைமன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு குழுவை இந்தியாவுக்கு அனுப்பி அங்கே முழுவதும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த டெவலப்மெண்ட் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுறதுக்காக சைமன் கமிஷனை இங்கே இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணாங்க. அப்போது 1927ஆம் வருஷம் சென்னையில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒன்று கூடுது. அந்த சைமன் குழு 7 பேரில் ஒருவர் கூட நம்ம இந்திய தேசத்தை சார்ந்தவர்கள் இல்லை. இதையை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? நம்ம ஆள்றதுக்கு உண்டான சூழ்நிலையை அவங்க உருவாக்கி கொடுக்கணும். அதனால் இந்த சைமன் கமிஷனை நம்ம எதிர்க்கணும், அதையே வெளியேற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த குழு கூட்டத்தில். அதுக்கப்புறம் 1928 ஜனவரி பிப்ரவரியில் சைமன் கமிஷன் இந்தியா வர்றாங்க. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் முடிவு பண்ண மாதிரி அந்த சைமன் கமிஷனை கருப்பு கொடி காமிச்சு வெளியேறு, சைமன் கமிஷனே வெளியேறு, நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு கருப்பு கொடி காட்டி ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த போராட்டத்தை நம்ம முன்னாள் தியாகிகள்லாம் பண்ணாங்க. லாகூர் வர்றாங்க அந்த சைமன் கமிஷன். அதைய எதிர்க்கணுங்கிறதுக்காக லாகூரில் மிகப்பெரிய போராட்டம் அறிவிக்கிறாங்க. அப்போல்லாம் பாகிஸ்தானோடு நம்ம பங்களாதேஷ் எல்லாமே ஒன்றா இருந்த தருணம். அப்போ அந்த லாகூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி லாலா லஜபதி ராய் தலைமையில் மிகப்பெரிய ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு எரிச்சலாயிருது. அப்போது அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா லத்தி சார்ஜ் கொடுக்குறாங்க. அப்போது நிறையா கூட்டம் கொடியேற்றிட்டு சைமன் கமிஷனே வெளியேறு அப்படின்னு கொடியை கையில் பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களும் லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. லாலா லஜபதி ராய் அப்போவே ரொம்ப வயதானவர், உடல்நிலை சரியில்லாதவர், இருந்தாலும் இந்த தேசத்திற்காக போராடணும்னு சொல்லி களத்தில் நிற்கிறாரு. எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அவரோட வயதையும் பார்க்காமல், அவர் ஒரு தலைவர்னு பார்க்காம லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. அவர்னால் முடியல, மருத்துவமனையில் இருந்து அவரோட உயிர் பிரிஞ்சிருது. மக்களெல்லாம் கொதிச்செழுந்தாங்க. லாகூரில் இன்னொரு சுதந்திர போராட்ட தியாகி, இளம் தியாகி இருக்கிறார். அவர் தான் பகத்சிங். பகத்சிங்க்கும் லாலா லஜபதி ராய்க்கும் எதிர்புதிரமான கொள்கை இருந்தது. ஒன்று தான் நோக்கம், இந்தியா விடுதலை பெறணுங்கிறது. ஆனால் கொள்கையில் வேறுபாடு இருந்தது. லாலா லஜபதி ராய் காந்தியடிகள் தலைமையில் அஹிம்சா முறையில் போராடுறதுக்கு தயாராக இருந்தார். ஆனால் பகத்சிங் அவர் ஆயுதத்தை கையில் எடுத்து போராடி வெற்றி பெறணும்னு இருந்தார். அப்படி இருந்தும் நம்ம தலைவரை ஒருத்தரை
அடித்து கொன்னுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷத்தில் அதுக்கு உத்தரவிட்ட அந்த அதிகாரி, போலீஸ் அதிகாரியை கொல்லணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு மாதத்தில் அவர் கொன்னார். அதனால் சிறை தண்டனை அடைஞ்சார். அது தனி நிகழ்வு. பகத்சிங் அருமையான ஒரு வீரர், இளைய வீரர். அவருக்கு வயசு 23 தான். அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் வச்சுட்டே இருப்பார், ஆழ்ந்து படிப்பார். அவர் சாக போகிறவங்க கூட இப்போ என்ன உணவு விருப்பம்னு கேட்டதுக்கு படிச்சுட்டு தான் சாவோன்னு சொன்னவர். தன்னுடைய இளம் வயதிலேயே இந்த தேசத்திற்காக உயிர் நீத்தவர். அப்போது இந்த மாதிரி இருந்ததுனால மக்களுக்கு ஒரே கொந்தளிப்பு. இப்படியே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்திய தேசிய காங்கிரஸ் யோசனை பண்ணுறாங்க. மறுபடியும் 1928 கல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒன்று கூடுது. இது இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம விடுதலை அடைவதற்கு வழி இல்லை, நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தலைவர்களெல்லாம் யோசனை பண்ணுறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போது நம்ம சுயராஜ்யம் வேணும்னு கேட்போம் அப்படின்னு பேசுகிறாங்க. சில பேர் பூரண சுயராஜ்யம் வேணும்னு பேசுகிறாங்க. ஆனால் காந்தியடிகள் தலையிட்டு எடுத்த உடனே நம்ம அப்படி கேட்க முடியாது, அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே நம்ம அரசு செயல்படுற மாதிரி சுயராஜ்யம் வேணால் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போது இருந்த லார்ட் இர்வின் கிட்ட போய் இதை சொல்கிறாங்க. தலைவர்கள்லாம் வந்து சொன்னதுனால அவருக்கும் தனிப்பட்ட முறையில் சரி நம்ம இதை நோக்கி பயணம் பண்ணலான்ட்டு சரி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாங்க. எங்களுக்கு டைமும் சொல்லணும், நீங்கள் எப்போ கொடுக்குறீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்கிறாங்க. இவர் அதை எடுத்துகிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் கேட்க, அங்கிருந்தவங்கெல்லாம் அந்த லார்டு இர்வினை நீ ஏன் கொடுக்குற, அது மாதிரி அப்படி கொடுக்கக்கூடாது, அதைய தள்ளி போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த மீட்டிங்கில் அவர் வந்து லார்டு இர்வின் வந்து இந்த தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு காந்தியடிகள், முகமது ஜின்னா போன்றவங்களையெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் இப்போதைக்கு எந்த டைமுன்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் போகட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா நம்ம தலைவர்களெல்லாம் மன கஷ்டம், கொந்தளிக்கிறாங்க. முதல்ல அப்படி சொல்லிவிட்டு இவங்க போக மாட்டாங்களாட்ட தெரியுது, நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டாங்களாட்ட தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில், கல்கத்தாவில் நடக்கிற மீட்டிங்கில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. நாம் அடுத்த மீட்டிங்கை லாகூர்லேயே வைக்கலாம், அதுக்கு ஒரு நல்ல தலைவராக போட்டு ஒரு சிறந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி 1929 லாகூரில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க இந்திய தேசிய காங்கிரஸ். அதுக்கு தலைவராக நம்ம நேருஜி அவர்களை தலைவராக போடுறாங்க. அப்போது நேருஜிக்கு வயது 40 வயது, இளம் வயது. அப்போ இது எல்லாமே அவர் ஆலோசனை பண்ணி நல்ல முடிவாக அறிவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கெல்லாம் லாகூரில் ஒரு தலைவர்கள் ஒரு இது மாதிரி பொது நிகழ்ச்சியெல்லாம் வரும்போது அந்த தலைவரை குதிரையில் ஏற்றி அந்த மாநாட்டுக்கோ அல்ல அந்த நிகழ்வுக்கோ அழைச்சிட்டு வருவாங்களாமா. அப்படி நேருஜியை குதிரையில் அழைச்சிட்டு வந்தாங்க அந்த மாநாட்டில். அப்போ அந்த மாநாட்டில் எல்லாத்தையும் இங்கே பேசுகிறத கேட்டுட்டு நம்ம நேருஜி அவர்கள் அலௌன்ஸ் பண்ணுறாரு, நாம் இனி பூரண சுவராஜ்யம் தான் வேணும்னு போராடணும், அதுக்கு நம்மளே நம்ம தேசிய கொடியை ஏற்றி சுதந்திரம் அடைஞ்சிட்டோன்னு சொல்லி நாம் அதைய வருடம் கடைப்பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே அதுக்கு நேரம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஜனவரி 26. மீட்டிங் நடந்தது டிசம்பர் மாதத்தில் அந்த கூட்டம் நடந்தது. ஒரு மாதம் கழித்து, ஏன்னா எல்லாத்துக்குமே இந்தியா முழுவதும் செய்தி போகணுமே, இந்த மாதிரி பூரண சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடியேற்றணுமில்ல, அதுக்கு நாம் டைம் கொடுக்கணும்னு ஒரு மாதம் தள்ளி ஜனவரி 26 அந்த கொடியேற்று விழாவை ஏற்றி வைக்கிறாங்க. அது முதல்ல நம்ம சுதந்திரம் வாங்கிறது வரைக்கும் 1947 வரைக்கும் அந்த ஜனவரி 26 கொடியேற்றி பூர்ண சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்கிறாங்க. அப்படி வந்தது தான் இந்த ஜனவரி 26 அது மட்டும் இல்லை,
அதுக்கு 1946 அதுக்கு அடுத்தது உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு 1942 இந்த போராட்டமெல்லாம் அலௌன்ஸ் பண்ணி நடத்திட்டாங்க. அதனால் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து முடிவுக்கு பண்ணுறாங்க, சரி இவங்க விடமாட்டாங்க, இவங்களுக்கு நம்ம விடுதலை கொடுத்துடலான்னு 1946 முடிவு பண்ணி சொல்கிறாங்க, நீங்களே எப்படி ஆட்சி செய்ய போகிறீங்க, எங்கள் ரூல் படி ஆட்சி செய்கிறீங்களா, நீங்கள் எப்படி ஆட்சி செய்ய போகிறீங்க, எந்த ரூல் வைக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குழு போட்டு ஒரு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி, அப்போ தான் வந்து நம்ம இந்திய தேசத்தோடைய அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று ஏற்படுத்தி அதில் நம்ம அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நிறைய சட்ட வல்லுநர்கள், நிறைய அரசியல் தந்திரம் மிக்க அவங்களை எல்லாம் கலந்து பேசி உலக அளவில் எந்த நாட்டில் எந்த விதமான சட்டம் இருக்குது அதையெல்லாம் போய் பார்க்குறாங்க, அதை கேட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே உட்காந்து அலசி ஆராய்ஞ்சு பல கூட்டங்கள் போடுறாங்க. 1000க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் போட்டு அந்த சட்ட நுணுக்கங்களை, நமது இந்திய தேசத்தின் சட்டங்களை வடிவமைக்கிறாரு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அப்படி நல்ல ஆலோசனை பண்ணி ஒரு வடிவத்துக்கு வந்தது 1949 நவம்பர் மாதமே 26ஆம் தேதி வெளியிடலாம், அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அப்படி வெளியிடலை. அப்போது நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் 26 வெளியிட்டிருக்கலாம், அப்பவும் வெளியிடலை. ஜனவரி 1 அது உலகம் முழுவதும் கொண்டாடுற நாள், அப்பவும் வெளியிடலை. ஏன் ஜனவரி 26 கொண்டாடினாங்கன்னா, முதல்ல இருந்தே இந்திய தேசிய காங்கிரஸ் பூரண சுயராஜ்யம் வேண்டும் என்று போராடி கொடியேற்று விழா நடத்தினதால் அந்த நாளை நம்ம தியாக நெஞ்சங்கள், நம்ம முன்னோர்கள் எல்லாம் விடக்கூடாதுன்னு அந்த நாளை பர்டிகுலராக செலக்ட் பண்ணி நமக்காக நம்மளே ஆட்சி செய்கிற மாதிரி சட்டங்களை வகுத்து சட்ட புத்தகம் உலகளவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தேசத்தோடைய சட்ட புத்தகம் தான் பெருசாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் யோசனை பண்ணி அந்தளவுக்கு சட்ட நுணுக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதனால தான் 1950 அந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிற அத்தனையுமே அசம்பிளியில் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் குடியரசு தின விழா 1950ஆம் வருடம் ஜனவரி 26 நம்ம கொண்டாடி வருகிறோம். இதுதான் இதனுடைய சரித்திரம். ஸோ அப்படியெல்லாம் வாங்கிய இந்த சுதந்திரம் குடியரசு தின விழாவை நம்ம கொசீமா சார்பில் கொண்டாடுறது உண்மையாலுமே மகிழ்ச்சி தருது. ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களாகட்டும், செயற்குழு உறுப்பினர்களாகட்டும் அனைவரும் வந்து இணைந்து அந்த தியாகிகளை நினைவு கூர்ந்து, அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இந்த மாதிரி கொண்டாடிட்டு வர்றோம். இன்னும் நீங்கள் சிறப்பாக கொண்டாடணும். வரக்கூடிய ஆண்டுகளில் இதை ஒட்டி ஏதாவது மாணவர்களுக்கு போட்டி வைக்கிறதோ ப்ரைஸ் கொடுக்குறதோ ஒரு பெரிய விழாவாக நீங்கள் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம இந்த காலகட்டத்தில் செல்ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, செய்தி பரப்புறதுக்கு கூகுளு எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் நம்ம மெசேஜை பாஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி போராட்டங்களை அறிவிச்சிருப்பாங்க, எப்படி நம்ம மக்களெல்லாம் ஒன்று கூடுவாங்க, இதெல்லாம் நடந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு தியாகிகள் எத்தனை உயிர்களை, இரத்தத்தை சிந்தி உயிர்களை பலி கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு நாட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம், பெருமை கொள்கிறோம். உலகத்திலேயே ஜனநாயக நாடு, பெரிய ஜனநாயக நாடு நமது இந்திய தேசம்தான். அதுவும் எப்படி பெற்றோம் சுதந்திரத்தை, நமது மகாத்மா காந்தி தேசப்பிதா அவர்களின் கொள்கைப்படி அகிம்சை வழியில் நீ அடிக்கிறையா அடிச்சுக்கோ, நீங்கள் அடிச்சுக்கோ, ரத்தம் சிந்திக்கிறோம், ஆனால் நாங்கள் என்ன உப்பு சத்தியாகிரமாக அதுக்காக போராடுவோம், வெள்ளையனே வெளியேறு அதுக்காக போராடுவோம், இப்படியே சொல்லி அவர்களை நிலைகுடைய வைத்து அவர்களே தந்துவிட்டு செல்கிற அளவுக்கு நம்ம அகிம்சை வழியில் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். இப்போல்லாம் நாம் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிறோன்னா அதுக்கு அந்த தியாகி நஞ்சங்கள் சிந்திய ரத்தம் தான் காரணம். இதை இந்திய தேசத்திலே குடியிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாளை நாம் விழாவாக கொண்டாட வேண்டும். அப்படி உணர்ந்து பார்த்ததால் தான் நீங்கள் வருட வருடம் இந்த
இதை ஒரு திருவிழாவாக கொண்டாடி வருகிறீர்கள். இன்னும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று பணிவோன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஒவ்வொரு வருடமும் என்னை உரையாற்ற செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे। गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। தீபம் நகர் பை ரத்தினம் 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் ஆஃபர் 30/1/2026 வரை மட்டுமே. வீட்டுமனை வாங்குவோர்களுக்கு 2 ஆஃபர். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். வீடும் கட்டித்தருகிறோம். வீட்டுமனையுடன் வீடு கட்டுபவர்களுக்கு 5 ஆஃபர்கள். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். ஆள் குழாய் கிணறு 500 அடி பம்ப் மற்றும் சுவிட்ச் ஒயரிங் அனைத்தும் அன்பளிப்பு. சூரியோளி மின்சாரம் அன்பளிப்பு. சமையல் செட் அன்பளிப்பு. சிறப்பு அம்சங்கள்: மாநகராட்சி எல்லைக்குட்பட்டது. அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்தது. அருகிலுள்ள இடங்கள்: மிக அருகில் ரத்தனம் கல்லூரி நிறுவனங்கள் 100 மீட்டர், ஐடி பார்க் 500 மீட்டர், பிருந்தாவன் பள்ளி 500 மீட்டர், மீனாட்சி நர்சிங் கல்லூரி 100 மீட்டர், குடியிருப்பு பகுதி அருகில் 50 மீட்டர், பொள்ளாச்சி ரோடு 500 மீட்டர், பைபாஸ் ரோடு 1.3 கிலோமீட்டர்ஸ். உடனே தொடர்பு கொள்ளவும். 9894787369 9944977369.